ஓம் சாய்ராம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி வருதுங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ள இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. நீங்க கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடன் எல்லாம் அடைந்து நீங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்க அந்த கடன் சுமையிலிருந்து வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயெல்லாம் செலவே ஆகாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை செய்துடலாம். செஞ்ச பிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை எப்படி கரையுதுன்னு மட்டும் நீங்க பார்த்துட்டுங்க. அதுவும் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமிங்க. இந்த ஆடி பௌர்ணமி நாளை நீங்கள் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பலன் 100 மடங்காக இருக்குங்க. ஏன்னா பௌர்ணமினாலே பொதுவாகவே அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான நாள். அதுவும் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கும் கடன் பிரச்சனையை சரி செய்ய முடியும். ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 11 கிராம்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் தாங்க. சரிங்களா? இது எப்படி செய்யணும்னா, நாளை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு மேல் இரவு 12 மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேணால் செஞ்சுக்கலாம். முக்கியமாக உங்களோட குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா எந்த ஒரு பரிகாரம் முழுமையடைய வேண்டும் என்றாலும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த பரிகாரத்தை நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடியோ ஜன்னலோ பால்கனியோ எந்த இடத்துல அந்த நிலவு வெளிச்சம் வருதோ அங்கே உட்காந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை உங்கள் வீட்டில் வெளியில் சென்று உட்காந்து அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய இடம் இல்லைனா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கிழக்கு பக்கம் பார்த்தவரை அமர்ந்து கொள்ளவும். சரிங்களா? ஒருவேளை மேகமூட்டத்தில் இருக்குது, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல நிலா சரியாக தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 11 கிராம்பு இருக்குல்ல, அதை உங்களோட உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் உங்கள் குலதெய்வத்தை. உங்களுடைய கடன் சுமை காணாமல் போகணும், உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்க அந்த கடன் சுமை காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி வேண்டிக் கொள்ளணும். சரிங்களா? எவ்வளோ நேரம் வேணும்னா அது உங்களோட விருப்பம் தான். 5 முதல் 10 நிமிடம் வரைக்கும் கூட நீங்கள் வேண்டிக்கலாம். உங்கள் குலதெய்வத்தை எண்ணி இந்த வேண்டுதலை மட்டும் வைங்க. பிறகு அப்படியே அந்த கிராம்பை உங்களுடைய தலையை 11 முறை சுற்றுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணா, ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் அந்த பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுங்களா, அதை வச்சு நெருப்பு மூட்டி இந்த 11 கிராம்பையும் மொத்தமாக அந்த நெருப்பில் போட்டி விடுங்கள். சரிங்களா? கிராம்பு எரிந்து சாம்பலாவது போல உங்களுடைய கடனும் எரிந்து சாம்பலாகிவிடும். அதாவது நீங்கள் வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து கடன் பிரச்சனை நீங்கள் விடுபடுவீர்கள் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பை நீங்கள் நெருப்பில் போட்டு பொசுங்கும் போது உங்களை பிடித்த கெட்ட அந்த எனர்ஜி எல்லாமே நீங்கி உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி செயல்பட தொடங்கிவிடும். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏராளமான செல்வத்தை கொண்டு தருங்க. சரிங்க? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. நாளைக்கு வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள். யார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, யார் கடன் வாங்கியிருக்காங்களோ, நிறைய கடன் வாங்கியிருக்காங்களோ, வீட்டில் யார் பேரில் வாங்கியிருக்கீங்களோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் கடன் சுமையெல்லாம் காணாமல் போய்விடும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.